गाइस वेलकम बैक टू माय चैनल எல்லாருக்குமே இரவு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து கடைக்கு போயிருந்தேன் அங்க வந்து பாருங்க லக்ஷ்மி வெடி இது வந்து இது மாதிரி வந்து தனித்தனியா விக்கிறாங்க பசங்களுக்காக இந்த மிளகா வெடி என்ன பட்டாசுடா பிஜிலி நான் மிளகா வெடி சொல்லுவோம் அவங்க வந்து இப்போ பிஜிலி வெடி சொல்கிறாங்க மிளகா வெடி இது வந்து 20 rupees இது பாம்பு வெடி இது வந்து ஸ்னேக் கிராக்கர் இது வந்து பாம்பு வெடி சவுண்டு கேட்குதா இது உள்ளே இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு மணி 8:15 ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு ஹேமந்த் வந்து ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கான் அவன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சாதான் வந்து பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனாலேயே வேக வேகமாக வந்து ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிக்கிறான் இப்போ இட்லி பொடி இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை இட்லி பொடி தோசை சுட்டுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே போயிட்டு இந்த பாம்பு பட்டாசு வெடிக்க போகிறோம். எழுதிட்டியா? சாப்பிட்ணும், சாப்பிட்டு தான் தோசை சுட ஆரம்பித்தாச்சு. தோசை இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தோசையும் இட்லி பொடியும் தான். ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு. இப்போல்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சிடுறோம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி. செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. அதனால் வந்து நைட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து பசங்களுக்கும் இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வேலை மிச்சமாச்சு. தோசை இட்லி பொடி தோசை ஊற்றியாச்சு. ஏமனுக்கும் ரெடியாக இருக்குது. முகேஷ்க்குமே வந்து ரெடியாக இருக்குது. எடுத்துகிட்டு போகலாம். இந்தா முகேஷ் எழுந்திரி. நீயும் பாப்பாவும் இதில் தான் வந்து சாப்பிட்ணும், நடுவில் வச்சு ஷேர் பண்ணிக்கணும். சரியா? சரியா? மூக்கடைக்குதா? சாப்பிட்டுட்டு மாடியில் போயிட்டு பாம்பு பட்டாசு வெடிக்க போகிறோம். இது வந்து ஹேமந்த்துக்காக குட்டி தோசை. ஸ்லோவில் வச்சிட்டோன்னா அது பாட்டுன்னு வேக ஆரம்பிச்சிரும். எப்போ பட்டாசு வெடிப்போன்னு இருக்காங்க பசங்க. அதுக்காக சாப்பிட்டா தான் பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னதுனால மடன் ஆகுது. சாப்பிட்டுட்டு தோசையும் பசங்களுக்கு இட்லி பொடி. எனக்கு வந்து மிளகா பொடி பூண்டு வச்சு செம்மையாக இருக்கும். அது கூட பூண்டு நசுக்கி உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடலெண்ணெயை ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும் இருக்குது. ஆனால் எனக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லாயிருக்கு. இந்த தோசையோட இது வந்து இட்லி பொடி. ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எனக்கு வீட்டில் செஞ்சதான் பிடிச்சிருக்கு. பூண்டு நசுக்கி பிடிக்கல. சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க போகிறோம். அது வரையும் வெயிட் பண்ணணும். சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து இப்போது பட்டாசு கொளுத்துறதுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வரோம். சின்ன செங்கல் போதும். சின்ன பாம்பு பட்டாசு சின்ன செங்கல் பார்த்து உழுத்துட்டு எப்படி? இதுதான் வந்து பாம்பு பட்டாசு. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வத்திப்பிட்டி மாதிரி
ஒரு டப்பா இருக்கும். அதில் வந்து பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சில் வந்து அங்கங்கே அந்த பாம்பு பட்டாசு ரவுண்டாக இருக்கும், சின்னதாக. அந்த பஞ்சை பிரிச்சுட்டு பார்த்தா தான் அந்த பட்டாசு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அப்படியே நார்மலாக போட்டுறாங்க. அவ்வளோ சவுண்டாக இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து 4 5 6 7 இருக்குங்க. 7 இருக்கு. இதை வந்து மொத்தமாக வச்சுட்டு பார்க்கலாம். ஏன் முகேஷ் தள்ளிப்போ. இது சைடில் சூடு வரணும். சூடு நான் வந்து பாம்பு பட்டாசுனா என்ன நினைச்சேன்னா, கை வைக்காத, ஏமா இப்படி வா, இந்த பக்கம் வா. பாம்பு பட்டாசுனா நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்கு மேலே வச்சுட்டு எரிச்சோன்னாக்கா அது என்ன ஆகும், பாம்பு மாதிரி வளைவு நெளிவாக வந்து அந்த கருப்பு கலரில் புகை வரும். இது பட எல்லாம் நல்ல வேலை முகேஷ், நீ வந்து 2 வைக்க சொன்ன. நான் வந்து எல்லாத்தையுமே வைக்க சொன்னேன். இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அது பேர் பாம்பு பட்டாசு. அது என்ன சொன்னாங்கனாக்கா, என்னடா போட்டுக்குது அதில் பீபூன்ட்டு, இல்லைடா இங்கே ஒன்று ஊந்துச்சு பாடுறா, இது வந்து பாம்பு பட்டாசுன்னாங்க. நானும் பார்த்தேன், பாம்பு பட்டாசு குட்டியாக இருந்துச்சு. ஏமேன் கை வைக்காதாங்களாம், சூடாக இருக்கும். அந்த பாம்பு பட்டாசு எடுத்துன்னு வந்து, சரி நான் சொன்னேன் 7த்தையும் மொத்தமாக வச்சுட்டு நம்ம எரிச்சோம்னாக்கா மேலே பாம்பு மாதிரி அந்த புகை மாதிரி ஒரு மாதிரி நிற கட்டின மாதிரி வரும். அப்படி வைக்கலான்னு பார்த்தா இது வச்சு எரிச்சுதான் பட எல்லாரும் எக்கிரியும். ஒரே ஓட்ட எந்த மூலையில் போனோன்னே தெரியல. ஏவன் மட்டும் முதலே உஷாரான ஓரம் தான். நானும் முகேஷன் தான் வந்து இருந்தோம் பக்கத்தில். மூஞ்சிலாம் தெரிச்சு போயிட்டு இருக்கோம். எங்க அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு, வேத்து கொட்டி போச்சு. என் பையனுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தீங்களா? என்ன எனக்கு ஒன்றுமே புரியாமல் போச்சு. படம் வேகமாக ஓடி போய் பின்னாடி போய் முதல்ல வந்து மேலே படாமல் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணியாச்சு. என்ன அது அப்படியே தெரிச்சிச்சு அப்படியே வேகமாக. இது வந்து இந்த அளவுக்கு தெரியல எனக்கு. போயிட்டு நாளைக்கு அந்த கடையில் போயிட்டு இது பாம்பு பட்டாசே இல்லைன்னு சொல்லுவேன் நான். அட கடவுளே. முதல்ல வந்து நம்ம பசங்களை வச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா முதல்ல காட்டன் துணியாக போட்டுக்கணும். ஃபுல் கையாகவும் இருக்கட்டும், பேண்ட்டாகவும் இருக்கட்டும், காட்டன் துணியாக போட்டுக்கோங்க. பக்கத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ வந்து மீதி இருக்கிற பட்டாசை நம்ம வெடிக்க போகிறோம். வெயிடா முகேஷ். ஏமன் பார்த்தீங்களா எங்கே நிற்கிறான்? இன்னும் ஒன்று வை. முட்டி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. வைக்கவே இல்ல, மெதுவா வை. அதுல இப்ப முதல்ல வச்ச அத மாதிரி வை. மழை வரப்போகுது. சரி நீ இப்படி அது மாதிரி இன்னும் 2 இருக்கு. ஷூ ஒத்திக்கிட்டு இல்லையடா கூட தள்ளு.
வந்து வெடிச்சாச்சு. இது நிஜமாவே வந்து பாம்பு பட்டாசு இல்லை, இது வந்து திரிக்கிற பட்டாசு. எப்படியோ வந்து ரெண்டாக வச்சு வெடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால மொத்தமாக வச்சுருந்தோம். டம்மால் தான் நாங்கள் எல்லாரும் மூஞ்சி கிஞ்செல்லாம் தெரிச்சு போயிட்டுருக்கோம். பட்டாசு வெடிச்சா அட்டம் பாருங்க, கிறுக்கிறுன்ட்டு பயமாயிடுச்சு. சசக்கரி எகிரி குச்சாச்சு. முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. தீபாவளியே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. தீபாவளி அப்போ கூட நம்மளால் வெடிக்க முடியாது, ஏன்னா வந்து நமக்கு நோன்பு இருக்குது. அன்றைக்கி தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டே இருப்போம் கிச்சனில், பசங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எப்படி தெரியல, இந்த வாட்டி பட்டாசு கொளுத்தணும். ஹாப்பி தீபாவளி. சேஃபாக பட்டாசு வெடிங்க, சேஃபாக இருங்க. நோன்பு இருக்கிறவங்க ஹாப்பியாக நோன்பு கொண்டாடுங்க. எங்களுக்கு நோன்பு இருக்குது. நீ சொல்லு ஹாப்பி அட்வான்ஸ் சொல்லு. அட்வான்ஸ். நீ திரும்ப இப்படி வா, இந்த பஸ் இப்படி வா. அட்வான்ஸ் விஷஸ். ஹாப்பி தீபாவளி. பாய் பாய் அண்ணா. பாய் அக்கா. பாய். பெரிய மனுஷன் வந்து ஹாப்பி தீபாவளின்னு விஷ் பண்ணிட்டாரு. இவரு என்ன சொல்ல, நீ சொல்லு. ஹாப்பி தீபாவளி. பாய் பாய். எல்லாருக்கும் பெரிய பாய்.